இருக்கிறான் தானே காரூன். இவனை பற்றி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாடு. பெண்கள் நல்லா விளங்க போனார். காரூன் செஞ்ச பாவத்தை இன்றைக்கு உலகத்தில் 850 கோடி மக்கள்ல யாரு நினைச்சாலும் செய்யலாம். ஏன்? நபிமார்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க. இந்த செய்யணும். அமெரிக்கா பெரிய வல்லரசு, ரஷ்யா பெரிய வல்லரசு, இவங்க எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்தை செய்யலாம். ஏன்? நபிமார்கள் இன்றைக்கு பூமியில இல்ல. அவ்வளவு பயங்கரமான பாவம் இது. அல்லாஹுடைய தீர்க்க தரிசிகளுக்கு அநியாயம் செய்வது. ஆனா இதுதான் வரலாற்று தெரியுமா? ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இந்த காரூனையும் மன்னிக்க பார்த்தான். ஆனா மன்னிக்கல. எதிரான சில தஸ்வீர்கள்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய வணக்கம் இந்த அளவுக்கு பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். இந்த ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் நீ இரக்கம் காட்டு, வேற யார் இரக்கம் காட்டாட்டும் பிரச்சனை இல்ல, ஓண்ட இரக்கம் தான். என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக காரூன் இட்டு கட்டினான். நீங்க பெரிய சம்பவம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் உடைந்து போனது. அது ஒரு பெண்ணை வச்சு இட்டு கட்டிட்டான். அல்லாஹ்விடத்தில் பதுவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன், என்னுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா வஹய் அறிவிச்சான். என்ன தெரியுமா? மூசா, ஃபஇன்னல் அர்த தாபிஅத்துன் லக் ஃபஅமுர்ஹா, இந்த பூமியிலே நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும், நீங்க வேண்டிய கட்டளைய போடுங்க, பிரச்சனை இல்ல. அந்த உள்ளம் தாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய கேவலப்படுத்திட்டான். ஒரு பெண்ணை வச்சு கேவலப்படுத்திட்டான். உள்ளம் தளரல்ல. பதுவா செஞ்சாங்க, யா அர்து குதீஹி, பூமியே இந்த காரூனை நீ சுழிவாங்கிக் கொள்வாயாக. முள்ளம் கால் வரைக்கும் அப்படியே பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டு போனான். கெஞ்சுகிறான், கதறுகிறான், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உள்ளம் தளரல்ல. யா அர்து குதீஹி, பூமியே நீ இவனை பிடித்துக் கொள்வாயாக. மீண்டும் பூமிக்குள்ளால் இடுப்பு வரைக்கும் சுழிவாங்கப்பட்டு போனான். கெஞ்சுகிறான், கதறுகிறான், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உள்ளம் தளரல்ல. மீண்டும் பதுவா செய்தார்கள், யா அர்து குதீஹி, பூமியே இவனை பிடித்துக் கொள்வாயாக. கழுத்து வரைக்கும் பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டு போனான். மீண்டும் கெஞ்சுகிறான், கதறுகிறான், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மூசாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உள்ளம் தளரல்ல. யா அர்து குதீஹி, பூமியை இவனை முழுமையாக சுழிவாங்கிக் கொள்வாயாக என்று பதுவா செய்தார்கள். முழுமையாக சுழிவாங்கப்பட்டு போனான். இன்றும் கூட அவன் சுழிவாங்கப்பட்ட இடத்துல முழு உலக மக்களுடைய ஊத்தைகளையும் கொண்டு போய் போட்டாலும் நிரம்ப மாட்டாது. இன்னும் கீழால் தான் அவன் சென்று கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழியளித்தான், மூசா என்னுடைய அபியான் அபதும் மின் இபாதி. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரப்பில் அபதும் மின் இபாதி, அடியார்களில் நின்றும் என்னுடைய அடியான். பாவி என்று கூட அல்லாஹ் பாவிக்கல்ல. அப்ப எங்களுக்கு அல்லாஹ் பாவின்னு பாவிப்பானா? எங்க எல்லாத்தையும் அல்லாஹ் பாவின்னு சொல்லுவானா? அபதும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் நின்றும் ஒரு அடியான். உங்களிடத்தில் பல தடவைகள் உதவி தேடினான், ஆனால் உங்களுடைய உள்ளம் தளரவில்லை. லவிஸ்தகாச இந்தி மர்ரத்தன், அதே காரூன் என்னிடத்தில் யா அல்லாஹ்
என்னுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக என்று துஆ கேட்டிருந்தால் ஃபகத் கஃபர்துஹு ஃபரஹிம்துஹு, அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனோடு நான் இரக்கமாக நடந்து கொண்டிருப்பேன். அன்பான வாலிபர்களே, அன்பான பெரியவர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான வாலிப பெண்களே, நாம் இத்த யோசிப்போம். நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி என்ற காத்தொழுது, யா அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிச்சுது. நான் காரூனை போல ஃபிரௌனை போல நான் அமல் செய்த பாவம் செய்யல, என்ற பாவங்களை மன்னிச்சுதுண்டா எந்த பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் என்னோட இரக்கம் காட்ட மாட்டானா? நாங்க யாரும் காரூனை போல பாவம் செஞ்சிருக்கிறோமா? சரி செய்ய நினைக்கலுமா? யாருக்கும் செய்யறதுக்கு இயலாது. எனவே கண்ணியமான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு முடிவெடுப்போம். பாவங்களுக்கு முழுமையாக தௌபா செய்வோம். அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நாங்க பயன்படுத்துவோம்.